இந்த ஆண்டின் முதல் மாதமான ஜனவரியே எல்லா கார் நிறுவனங்களுக்கும் சிறப்பான மாதமா அமைஞ்சு முடிஞ்சிருக்கு. குறிப்பா டாடா மோட்டார்ஸ் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஹியூண்டே ஈவன் மஹேந்திராவையும் பீட் பண்ணி செகண்ட் பொசிஷன் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அண்ட் மற்ற கார் நிறுவனங்கள் எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த வீடியோல குயிக்கா பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ரெனோ நிறுவனம். கடந்த மாதம் 3715 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 33.6% வளர்ச்சியை சந்திச்சிருக்காங்க. ரெனோ டஸ்டரோட ரிவீலுக்கு பிறகு இந்த பிராண்டுக்கான இமேஜே வளர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அடுத்த மாதம் டஸ்டருடைய டெலிவரிஸ் தொடங்கிய பிறகு இந்த நம்பர்ஸ் இன்னுமே அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 9வது இடத்தை பிடிச்சிருக்கிறது எம்ஜி நிறுவனம். கடந்த மாதம் 4843 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 9% அதிக வளர்ச்சி தான் அப்படின்னாலும் டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது அப்போ விற்பனை செஞ்ச 6500 யூனிட்ஸை கம்பேர் பண்ணும்போது குறைவாக தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு லார்ஜ் செல்லிங் காரான எம்ஜி வின்சரை தவிர பெரிய சேல்ஸ் வால்யூம் இல்லை எம்ஜி மோட்டார்ஸ்க்கு. 8வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹோண்டா நிறுவனம். ஹோண்டா நிறுவனம் சர்ப்ரைசிங்லி ஜனவரி 2026ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 6193 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. ஹோண்டா நிறுவனத்தோட ஸ்ட்ராங் மொமெண்டம் அமேஸ், சிட்டி மற்றும் எலிவேட்டுக்கு கிடைச்சிருக்கு. நீண்ட நாட்களாக டவுன் ட்ரெண்ட்ல இருந்த இந்த கார்கள் ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ண தொடங்கியிருக்கு. 7வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஸ்கோடா நிறுவனம். ஸ்கோடா நிறுவனம் 7th பொசிஷனில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய ஸ்கோடா கைலாக் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ரீசெண்டாக ஸ்கோடா நிறுவனம் குஷாக்கையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக சேல்ஸ் வால்யூமில் இன்னுமே அதிகரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 6வது இடத்தை பிடிச்சிருக்கிறது கியா நிறுவனம். 27603 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 10.3% வளர்ச்சியும் சந்திச்சிருக்காங்க. ரீசெண்டாக லான்ச் பண்ண கியா செல்டோஸ் மிட்சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல டீசென்டான வரவேற்பு பெற்றிருக்கு. ஏற்கனவே நல்லா விற்பனையாட்டு இருக்கிற கியா காரன்ஸ் மற்றும் கியா சானட் என்ட்ரி லெவல் காரும் இந்த சேல்ஸ் வால்யூமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டொயோட்டா நிறுவனம். 30,630 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 17% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க டொயோட்டா நிறுவனம். இந்த என்டையர் லிஸ்ட் ஆஃப் கார்ஸ்லேயே சைலண்டா மற்றும் கான்ஸ்டன்டா க்ரோ ஆகிட்டு இருக்கிற ஒரே பிராண்ட் அப்படின்னு சொல்லணும்னா அது டொயோட்டாவை தான் சொல்ல முடியும். டொயோட்டாவிடம் இருக்கிற பெரும்பாலான கார்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே விலையுள்ள கார்களாகும். இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது அவங்களுடைய க்ரோத் ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணுது. 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹியூண்டே நிறுவனம். ஒரு காலகட்டத்தில் மாருதி சுசுகி அடுத்தபடியாக 2வது பொசிஷனில் டிஃபால்ட்டாக இருந்த ஹியூண்டே நிறுவனம் மஹிந்திரா மற்றும் டாடா நிறுவனத்தோட டாமினன்ஸ் காரணமாக பை டிஃபால்ட்டாகவே இப்போ 4வது இடத்தை பிடிச்சு வராங்க. டொமஸ்டிக் சேல்ஸில் 59,107 கார்கள் விற்பனை செஞ்சுருக்காங்க. இது அவங்களுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் நம்பர்ஸ் ஆகும். இருந்தாலுமே கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 9.5% வளர்ச்சி சந்திச்சிருந்தாலும் கூட 4வது இடத்தை மட்டுமே பிடிக்க முடிஞ்சிருக்கு ஹியூண்டே நிறுவனத்தால். அவங்களுடைய இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸ் எல்லாமே நல்லா விற்பனையானாலும் எலக்ட்ரிக் கார்ஸில் ஹியூண்டே நிறுவனத்தால் பெருசாக டாமினேட் பண்ண முடியல. இதன் காரணமாக டாடா மஹிந்திரா போன்ற நிறுவனங்களோட டைரக்டாக காம்பீட் பண்ண முடியாமல் 4வது பொசிஷன்லேயே இருக்கு ஹியூண்டே நிறுவனம். 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹிந்திரா நிறுவனம். 63,510 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 25% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க மஹிந்திரா நிறுவனம். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹியூண்டே நிறுவனத்தோட பியூர் டிஃபரன்ஷியேட்டராக இருக்கிறது மஹிந்திராவோட எலக்ட்ரிக் கார்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீமியம் எஸ்யூவி செக்மெண்ட்டில் அடுத்தடுத்து புதிய கார்களை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண எஸ்யூவி 7XO இருக்கட்டும், XUV 9S இருக்கட்டும் எக்கச்சக்கமான வரவேற்பு பெற்றிருக்கு ரெஸ்பெக்டிவ் செக்மெண்ட்ஸில். இது தவிர என்ட்ரி லெவல் காரான XUV 3XOவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஒட்டு மொத்தமாக மஹிந்திராவோட சேல்ஸ் வால்யூமில் பெரிய புஷ் இருக்கு. 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டாடா மோட்டார்ஸ். 70,222 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 46% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க. அண்ட் டாடா மோட்டார்ஸ் 70,000 கார்களுக்கு மேலே விற்பனை செய்கிறது இதுவே முதல் முறையாகும். இதற்கு முக்கியமான காரணம் டாடா பஞ்ச் மற்றும் டாடா நெக்ஸான் போன்ற கார்களாகும். என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் டாடா பஞ்சும் காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் நெக்ஸானும் இந்தியாவோட நம்பர் 1 செல்லிங் கார்ஸாக வந்திருக்கு. இது கூடவே டாடா மோட்டார்ஸோட எலக்ட்ரிக் கார்களும் சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணுற காரணத்தினால செகண்ட் பொசிஷனை பிடிச்சிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். நீண்ட நாட்களாக மஹிந்திராவோட டாமினன்ஸில் தான் செகண்ட் பொசிஷன் இருந்தது. இப்போ டாடா மோட்டார்ஸ் அந்த இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷனில் எப்பவும் போல மாருதி சுசுகி நிறுவனம் இருக்குது. கடந்த மாதம் 1,78,300 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடமும் கிட்டத்தட்ட இதே நம்பர்ஸ் தான் விற்பனை செஞ்சிருந்தாங்க. அண்ட் செகண்ட் பொசிஷனுக்கும் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கும் 1,00,000 கார்கள் வித்தியாசம் இருக்கு. அந்த அளவுக்கு மாருதி சுசுகியோட டாமினன்ஸ் இருக்கு இந்தியன் மார்க்கெட்டில். இது தவிர எக்ஸ்போர்ட்ஸுக்கும் 50,000 கார்களுக்கு மேலே விற்பனை செய்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக 2,30,000 கார்கள் கிட்ட மாதம் விற்பனை செய்கிறாங்க மாருதி சுசுகி நிறுவனம். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் டாப் 10 கார் பிராண்ட்ஸில் உங்களுடைய ஃபேவரட் எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.